இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள், என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்காட்டுல நம்மளோட பயிற்சி பட்டறை, சர்வதேச உரிமை கழகம், இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன், அப்புறம் விஸ்டம் லா சேம்பர், நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் இணைந்து நடத்தின பயிற்சி பட்டறையில ட்ரைனிங் ஒர்க் ஷாப், இங்கிலீஷில் போட்டிருக்கு, படிச்சுக்கிடுங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வந்தவங்க யாரு அப்படின்னா நம்ம சினிமா துறையில் இருக்கிற டாக்டர் தாமு அவர்கள். தாமு அவர்களோட ஸ்பீச்சை வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா யூடியூப்ல ரொம்ப கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்தாப்புல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் என்ன பண்றேன், ஒரு வடையை காமிக்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? வடை நல்லா இருக்கப்பா, வீடியோவில் பார்க்க அருமையா இருக்கு, ஆனா அந்த வடையோட ருசி நான் உங்க கையில கொடுக்கணும், நீங்க அதை உங்க வாயால சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த சோசியல் மீடியாக்கள். சோசியல் மீடியாவில் நம்ம என்னதான் பேசினாலும் அதுல ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் இருக்காது. நீங்க நேர்ல வந்து உட்காரும் பொழுதுதான் ஒரு ஆன்மீகமாகட்டும், ஜென்ரல் சொற்பொழிவுல இருந்து, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல இருந்து எல்லாமே அதை நீங்க உள்வாங்கிக்க முடியும். அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்கள்ல டாக்டர் தாமு அவர்களோட வீடியோக்கள் வரதில்லை. அதை மீறி நம்ம என்ன பண்ணிட்டோம், வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதை அந்த கேமரா இருக்கு, இந்த கேமராவில் தான் எடுத்திருக்கு. சூடா இருக்கு, சுட சுட. இப்போதான் மீட்டிங் முடிஞ்சிச்சு. எனக்கு கேமராவில் எடிட் பண்ண தெரியாது, அதாவது இதை சிஸ்டத்தில் போட்டு எடிட் பண்ண தெரியாது. மொபைல்னா டக்குன்னு என்ன பண்ணிடுவேன், 10 நிமிஷத்தில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுருவேன். முடிஞ்சா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் சிஸ்டத்தில் போட்டு எடிட் பண்ணி அப்புறமா என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணி விட்றேன். உங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தாமு அண்ணன் எதை பேஸ் பண்ணி, தாமு அண்ணன் கிடையாதுங்க, இந்த வேர்ல்டுல உலகத்தில் எந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை அவங்க பேசக்கூடியது பைபிள்ல இருந்து தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வசனத்தை என்ன பண்ணாங்க, வசனத்தை சொல்லல, ஆனா அந்த வசனத்துல இருந்து தான். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பை குறித்து தான் என்ன பண்ணாங்க இன்னைக்கு ஃபுல் நம்ம இதுல சொன்னா பிரசங்கம், மோட்டிவேஷன் ஸ்பீச். அதை என்ன பண்றேன், எடிட் பண்ணி போட்டு விடுறேன். நீங்களே ஆமாப்பா, பைபிள் வசனத்தை கோட் பண்ணாம தாமு என்ன பண்ணியிருக்காரு, பைபிள் வசனத்துல இருந்து தான் பேசியிருக்காரு, பைபிள் த கிரேட் அப்படின்ட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலா மொபைலை பார்த்து பைபிள் படிக்க கூடாது, வசனங்கள் படிக்க கூடாதுன்னு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வயதான ஐயா அன்பா என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை மீறி இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு வரல, அதனால செல்லுல இருந்து படிச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம தாமு அண்ணன் சொன்னதாகட்டும், இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுமே பைபிள்ல இருந்து தான் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கிறது, நடக்க போகுது. உலகம் உண்டாவனதாகட்டும், உலகம் அழிய போறதாகட்டும், எல்லாமே பைபிள் தான். சந்தோஷத்துல இருந்து துக்கத்துல இருந்து எல்லாத்துக்குமான விடை பைபிள்ல இருக்கு. இப்ப அதே பைபிள்ல இருந்து அதே இப்ப தாமு அண்ணன் பேசுனது எது சொன்னேன், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இல்லைங்களா? அதே கொலோசையர்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைய இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிமார்கள், தங்கச்சிமார்களுக்கு பின்னாடி பாத்தீங்களா டிசைன் எப்படி இருக்கு? நம்ம விஸ்டம் லா சேம்பர், நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், அப்புறம் நம்ம எம்சிடி மீடியா, அப்புறம் நம்ம இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன், சர்வதேச உரிமை கழகத்தோட லோகோ. இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? இதை பண்ண தம்பி வந்து பாத்தீங்கன்னா கணேஷ்னு ஒரு தம்பி, தென்காசியில இருக்கிற தம்பி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காப்ல. அந்த தம்பிக்கு என்ன பண்ணிடுவோம், இதுக்கு தான் நேர்ல வரணும்ன்றது. நேர்ல வந்தா இப்ப அந்த தம்பிக்கு எல்லாரும் கை தட்டும் போது நல்லா இருந்திருக்கும்ல. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது?
இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா என்ன ஞாபகம் வருது? செஸ் போர்டு, கரெக்டுங்களா? சதுரங்க அந்த விளையாடுவோம் இல்லையா, செஸ் போர்டு ஞாபகம் வருது. செஸ் போர்டில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? எதுக்காக நம்ம செஸ் விளையாடுறோம்? நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, அதெல்லாம் விடுங்க. அப்புறம் சிப்பாயை போட்டு தள்ளுறதுக்கா? குதிரை எல் ஷேப்ல கிராஸ் பண்ணோம், யானை ஸ்ட்ரைட்டா போகும், ராணி குறுக்க மறுக்க எங்கிட்டனாலும் என்ன பண்ணுவாங்க, ராணி அம்மா போவாங்க, அந்த மாதிரியா? மிக மிக முக்கியமான ஆப்ஜெக்ட், ராஜாவை என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். அதுதான் செஸ் போர்டோட கிங்கை என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட என்னோட கிங் யாரு? ராஜா யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம காப்பாற்றணுமா? நம் தாயின் கருவிலிருந்து நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இன்னைக்கு வரை என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காப்பாற்ற வேண்டாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளை என்ன பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ராஜாவுக்கு நம்ம தாமு அண்ணன் எதுல இருந்து பேசினாங்களோ அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோஸ்தரியுங்கள். என்ன அர்த்தம்? நம்ம என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் அத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரித்துவம், வார்த்தையினாலாவது பிரசங்கம் பண்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நற்செய்தி போதனை வார்த்தையினாலாவது, இல்ல சோஸ்திரம் பண்றதாவது, இல்ல ஒர்க்ஷிப் துதி ஆராதனை, எது பண்ணாலும் வார்த்தையினாலாவது. அடுத்து ஒரு வார்த்தை பாருங்க, மிக மிக முக்கியமானது, கிரியையினாலாவது. கிரியைனா என்னது? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த வடைய ஒன்று காமிச்சு, இது நல்லா இருக்குல்ல, ஆமாப்பா நல்லா இருக்கு, அது வார்த்தை. கிரியை அந்த வடைய உங்க கையில வந்து கொடுக்குறது. சாப்பிடுங்கண்ணே, சாப்பிடுங்க அக்கா, வயிறார என்ன பண்ணுங்க. ஒரு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள், சாப்பாடு கொடுக்குற சாதாரண சாப்பாடு தான், அதை என்ன பண்ணு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை சொல்லி கொடு. அக்கா, அண்ணே, இந்த சாப்பாடு நான் கொடுக்கல, எனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, வயிறார சாப்பாடு கொடுத்துட்டாங்கக்கா, 3 வேளை சாப்பிட்டு விட்டேன். மருத்துவமனையில இருக்கிறவங்க, பாலத்துக்கு கீழே வீடு இல்லாம இருக்கிறவங்க, கொசுக்கடியில படுத்து கிடக்கிறவங்க, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், எனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க, நான் உங்களுக்கு கொடுக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை செஞ்சுட்டாங்க, உங்களுக்கும் செய்வாங்க, செய்யறாங்க, செஞ்சுட்டாங்க. அது என்ன ஃபியூச்சர் டென்ஸ்? அதனாலதானே சாப்பாடு பொட்டலத்தோட போய் நிற்கும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்வதேச உரிமை கழகம், ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், எம்சிடி மீடியா, ஏற்காடுல, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இதே ஏற்காடுல ஒரு குடும்பம், ரொம்ப ஏழ்மையில உள்ள குடும்பத்துக்கு வீடு என்ன பண்றோம், கட்டி கொடுக்கும். என்ன வார்த்தை போட்டிருக்கு இதுல? என்ன போட்டிருக்கு பாருங்க, DEMOLISTSHMENT. என்னது? புதுப்பிக்கிறது இல்ல, மொத்தமா உடைச்சி தள்ளி புது வீடு என்ன பண்றோம், கட்டி கொடுக்கும். இப்ப அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க, இல்ல வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு உதவி, ஒரு சிமெண்ட் மண்ணு கல்லு கொடுத்துருக்கீங்க, அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்றேன், நல்ல ஒரு வீட்டுல, இதோ பாருங்க குளிருது, மைனஸ் இல்ல
இன்னைக்கு ஏற்காட்டுல 17 டிகிரி சென்டிகிரேடு. நம்ம ஏசியை குறைச்சி வைப்போம் இல்லையா? நம்ம வீட்டுல கூட திட்டுவாங்க, ஏல ஏசி ஏம்ல 16ல வச்சிருக்கா, 24ல வை. அந்த மாதிரி 16, 17 டிகிரியில இருக்கு விரைக்கி. அப்போ என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நல்ல ஒரு வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு வீட்டை கட்டி கொடுங்க, குளிருக்கு போர்வை வாங்கி கொடுங்க, பெட்ஷீட் கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் முகத்தை கழுவுறதுக்கு குளிக்கிறதுக்கு சோப்பு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இல்லாத உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் நம்ம செய்யும் பொழுதும் உதவி பொருட்கள் ஒருத்தருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மத்தேயு 25ஆம் அதிகாரம், இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாய். பசியா இருந்தேன், என் பசியை தீத்தீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீத்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக்கிட்டீங்க. வியாதியில இருந்தேன், என்னை மருத்துவமனையில பார்க்க வந்தீங்க. என்ன ஒரு காரியம் செஞ்சு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொன்னபடி நம்ம வலது பக்கத்துல நிக்கிறவங்களா மாறிட்டோம். ஆனா அதே நேரத்துல அவரோட நாமம் வார்த்தையினாலும் கிரியையினாலும் என்ன பண்ணணும், என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மதமாற்ற கும்பலும்பாங்க. 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அடிக்க வருவாங்க. வாங்கிப்போம். ஒரு கன்னத்தை எடுத்தால் அடுத்த கன்னத்தை என்ன பண்ணுவோம். அப்படியெல்லாம் நம்ம செஞ்சா நம் வார்த்தையினாலும் கிரியையினாலும் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கனம் பண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, கனம் பண்ணுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அசட்டை பண்ணா நீ நம்ம என்னதான் கிரியை செஞ்சாலும் அந்த கிரியைக்கான பலன் என்ன இருக்காது. எப்பா எல்லாரும் சொல்றாங்க, பைபிள்ல இருக்கு, தாமு அண்ணன மாதிரி பல மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்லாம் சொல்றாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யணுமா, எளியவர்களுக்கு உதவி செய்யணுமா, தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க. நான் செஞ்சுட்டு பார்ப்போம். ஏன் அதுக்கு பலன் கிடைக்கலன்னா இதுதான் காரணம். நம்ம கிரியை என்ன ஒண்ணு செஞ்சாலும் என்ன பண்ணணும், அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட அவர் பேரை சொல்லி செய்யுங்க. அதுக்கு மீறி என்ன வந்தாலும். பாட்டி சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிடுங்க. இதுல என்ன இருக்குன்னு படிங்க. படிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசப்பா கொடுக்க சொன்னாங்க இது உங்களுக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு புனிதமானவர். அவர் நமக்காக பாடுபட்டார். இவ்வுலகத்தில் அவர் நமக்காக பாடுபட்டு இறந்து போனார். அவருடைய அத்தியாயத்தை சொல்ல போனால் அதிகமாக இருக்குது. அதை இப்போ சொல்கிற மாதிரி நிலைமையிலே நான் இல்லை. இப்போ என் பையன் இறந்ததுனால அதுக்கு தான் உங்களுக்கு இது ஏசப்பா கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும், மாறிடும்.